ஹே காய்ஸ், ஒரு கொஷின். ஐஸ் கிளாஸில் மெல்ட் ஆனால் வாட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகுமா? இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் கற்றுக்கலாம். இதுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் எடுத்துக்கலாம். அது ஃபுல்லாகிற வரைக்கும் ஐஸ் க்யூப்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கிளாஸோட டாப் வரைக்கும் வார்ம் வாட்டர் ஊற்றிடலாம். இப்போ அந்த ஐஸ் க்யூப்ஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த கொஷினோட ஆன்சர் கிடைச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக வாட்டர் ஓவர்ஃப்ளோவே ஆகாது. ஏன்னா ஐஸ் ஃப்ளோட் ஆகும்போது தண்ணியில் ஆல்ரெடி ஸ்பேஸ் எடுத்திருக்கோம். மெல்ட் ஆன ஐஸ் அது எடுத்த ஸ்பேஸ்க்கும் ஈக்குவலாக வாட்டராக மாறிடும். அதனால் வாட்டரோட லெவல் சேமாக தான் இருக்கும். நோ ஓவர்ஃப்ளோ. அதே மாதிரி தான் இப்போது ஐஸ்பர்க் சீக்கு கீழே இருக்குது. ஐஸ்பர்க் மெல்ட் ஆனாலுமே கூட அந்த சீயோட லெவல் சேமாக தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக சிம்பிளாக இருக்கிற சயின்ஸ்லாம் கூட கூல் தானே. ஃபாலோ ஃபார் மோர்.